வழக்கமாக நம்ம நாட்டில் அனர்த்தங்கள் நிகழும்போது பல்வேறுபட்ட முகங்களையும் அதன் பல்வேறுபட்ட தன்மைகளையும் பார்க்க முடியும். கடந்த வாரம் வந்த தித்வா எனும் புயல் எழும்பிக் கொண்டிருந்த ஒரு நாட்டை மீண்டும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. இதில் இந்த நாடு பற்றிய, இந்த நாட்டு மக்கள் பற்றிய பல்வேறுபட்ட உண்மைகளை நேரலையாக பார்க்க முடிந்தது. அனர்த்தத்திலும் கேவலமாக அரசியல் செய்கிற ஒரு கும்பல், தன் வழி மறந்து அடுத்தவர் துன்பத்தை தன் துன்பமாக எண்ணி உதவ ஓடிய நல்ல உள்ளங்கள், மக்கள் நிலையிலிருந்து சிந்தித்து தீர்மானம் எடுக்கிற ஒரு ஜனாதிபதி, மக்களை மீட்க நாட்டுடன் கைகோர்த்த சர்வதேசம், அனர்த்தத்தை திறமையாக முகாமை செய்ய களத்தில் குதித்த குழுக்களும், உயிர் தியாகம் செய்த இராணுவமும், இழப்பும் அழிவும் அழுகையும் கவலையும் விரக்தியும் இந்த நாட்டு மக்களை ஆக்கிரமித்திருந்தது. கடந்த 2 நாட்களாக ஒரு போஸ்ட் மீண்டும் மீண்டும் என் கண்களில் பட்டது. அதனை என் நட்பு பட்டியலில் உள்ளவர்கள் மீண்டும் மீண்டும் ஷேர் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் வெள்ளத்தினால் சேதமடைந்த வேனின் போட்டோ இருந்தது. அங்கு உதவி செய்யுங்கள் என்ற வேண்டுகோளுடன் ஒரு தொலைபேசி இலக்கமும் பகிரப்பட்டிருந்தது. இதில் அப்படி என்ன இருக்கு? எதுக்காக இந்த போஸ்ட்டை கொமெண்ட்ஸ்னு பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தா, இலங்கை மக்கள்னா யாரு, இலங்கை மக்களினுடைய மனசு எப்படிப்பட்டது, இங்க எப்படிப்பட்ட மனிதநேயம் உள்ளவங்க வாழ்றாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில்கள் அங்க கொமெண்ட்ஸ்களாக நிறைந்திருந்தது. உண்மையில் அரசியல் செய்வதற்காக அரசியல்வாதிகள் கட்டி இருக்கக்கூடிய பல அணைகளை நாட்டில் நிகழக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்ந்தும் தகர்த்து கொண்டுதான் இருக்கிறது.